ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான அதிகாரமான கல்வி வந்து பார்க்க போகிறோம். குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து என்னென்னா 25 அதிகாரம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதில் ஒரு அதிகாரம் தான் கல்வி. அதில் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஃபேமஸாக. கற்க கசடர அப்படின்னா என்னென்னா, கசடரனா கசடு அப்படின்னா என்னது, தப்பு குற்றம் அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும். கசடு அப்படின்னா குற்றம் தப்பு அப்படின்ற மாதிரி மீனிங்கில் இருக்கும். நம்ம கற்றுக்க வேண்டியது எப்படி கற்றுக்கணுமா, குற்றம் இல்லாமல், எதுவுமே வந்து என்னென்னா புரியாமல் டவுட்டாக இல்லாமல் தெளிவாக கற்றுக்கணும். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதுபடி வந்து நடந்து வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கற்க தகுந்த நூற்களை குற்றமற கற்க வேண்டும், அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இதுதான் பொருள். அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணா என்னது, நம்பர்ஸ். ஏனை எழுத்தென்ப மிச்சம் வந்து என்னென்னா, அடுத்தது வந்து என்னென்னா எழுத்துனா என்னது, லெட்டர்ஸ். ஆனாவண்ணா அந்த மாதிரி லெட்டர்ஸ். இந்த இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. வாழும் உயிர் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எது ரெண்டு கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா எண்ணு, இன்னொன்று வந்து என்னது எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண் எழுத்து ஆகிய இவ்விரு கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் இந்த குறளோட பொருள். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுடையவங்க யார் அப்படின்னா கற்றவர்கள் தான், படித்தவங்க தான் என்னவா கண்ணுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். கல்லாதவர்னா படிக்காதவர். என்னது, முகத்தில் கண்ணுடையவர் இல்லை, புண்ணுடையவர், அதாவது முகத்தில் என்ன ரெண்டு வடு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறார் திருவள்ளுவர். ஓகேவா. கல்லாதவங்கள ரொம்ப மோசமாக சொல்கிறாரு. கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, மகிழும்படியாக கூடி பழகி எல்லாரும் வந்து என்னென்னா ஒன்று சேர்ந்து புலவர்கள்லாம் கூடி பேசி மகிழ்கிறாங்க. இனி இவரை எப்போது காண்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருந்திக்கிட்டே பிரிவாங்களாம். எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரே சந்தோஷமாக வந்து என்னென்னா சேர்ந்து என்னென்னா மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஆனால் பிரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்னென்னா பிரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிவாங்களாம். அதுதான் சொல்கிறாங்க. புலவரோட வேலை என்ன அப்படின்னா, உவப்ப தலைக்கூடி கூடும்போது என்னென்னா உவப்பனா என்னது, ரொம்ப சந்தோஷமாக கூடுவாங்க. உள்ள பிரிதல்னால் வருத்தத்தோடு பிரிவாங்க. அதுதான் வந்து புலவரோட தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது மாதிரி வந்து என்னென்னா எக்ஸாமில் கேட்கும்போது என்ன கேட்கலாம் அப்படின்னா, உவப்ப தலைக்கூடி இந்த திருக்குறள் கொடுத்துருவாங்க. இந்த புலவருக்கு வந்து டேஷ் கூட கொடுத்துடலாம். டேஷ் ஏதாவது கொடுத்துட்டு இது யார் தொழில், புலவர் தொழிலா, அரசர் தொழிலா, அமைச்சர் தொழிலா, இது மாதிரி வந்து கேட்பாங்க. இது வந்து என்னென்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து என்னென்னா இந்த குறள் கொடுத்துட்டு என்ன அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். அடுத்தது குறள் பாருங்கள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வர் முன், செல்வர்னால் என்னது, காசு நிறையா வச்சுருக்கவங்க முன்னாடி. வறியவர் நிற்பது போல், வறியவர்னால் எதுவுமே இல்லாதவங்க, ஏழை அப்படின்னு அர்த்தம். ஏழை போல் செல்வந்தவங்களுக்கு முன்னாடி நின்னாலும், ஏங்கி தாழ்ந்து நின்றாலும் கல்வி கற்றவர் தான் என்றைக்குமே உயர்ந்தவர், கல்லாதவர் என்றைக்குமே தாழ்ந்தவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்திலே என்னென்ன கல்வி தான் பெருசு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார். இப்போ ஒழுக்கமுடைமை எடுத்தானா ஒழுக்கம் தான் பெருசுன்னு சொல்லியிருப்பார். அடுத்து அறிவுடைமை எடுத்தால் அறிவு தான் பெருசுன்னு சொல்வார். அன்புடைமை எடுத்தால் அன்பு தான் பெருசுன்னு சொல்வார். ஒவ்வொரு அதிகாரம் என்ன எடுத்திருக்காரோ அதுதான் பெருசு அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்த குறள் பார்க்கலாம். அடுத்த குறள் பாருங்கள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. நம்ம தோன்ற அளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மணற்கேணியை வந்து நம்ம தோன்ற அளவு என்னென்னா அங்கே தண்ணி சுரக்கும். இவ்வளோ தோண்டியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் தண்ணி சுரக்கும். இன்னும் நீங்கள் ஆழமாக தோண்டினா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சுரக்கும் மணற்கேணியில். அது மாதிரி மாந்தருக்கு என்னென்னா, எவ்வளோ கல்வி கற்றுருக்காங்களோ அந்தளவு அறிவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேவா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தொட்டனைத்து ஒரு மணற்கேணியோட நம்மளோட அறிவை வந்து என்னென்னா கம்பேர் பண்ணுறாங்க. இது என்ன அணி அப்படின்னு கூட கேட்கலாம். இதில் வந்து என்னென்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டுத்தையும். ரெண்டு பொருளை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா உவமை அணி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே என்னென்னா உவமை அணியில் எப்போதுமே வந்து என்னென்னா
போலும், போன்று அப்படின்ற உவம உருபு வந்து வெளிப்படையாக வரணும். வெளிப்படையாக வந்திருந்தால் இது உவமை அணி. ஸோ இங்கே வெளிப்படையாக வரல, போலும் போன்று எதுவுமே கம்பேர் பண்ணுற உவம உருபு வரல. ஸோ இது என்ன உவமை அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி. இது மாதிரி திருக்குறள் படிக்கும்போது என்ன அணி அப்படின்னும் படித்து வச்சுக்கோங்க. புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் குறள் போகலாம். அடுத்தது யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடு. வேறு எந்த கல்வி கற்றுட்டாங்க அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க நாடு, எந்த ஊருக்கு போனாலும் அவங்க ஊர். நான் வந்து என்னென்னா அதனால் அவங்க திருவள்ளுவர் என்ன கேட்குறாருன்னா, இது தெரிஞ்சிருந்தும் ஏன் நிறையா பேர் படிக்க மாட்டுறாங்க அப்படின்னு வந்து கொஷினாக கேட்டிருக்காரு. இன்னொருவன் எதுக்காக சாந்துணையும்னா சாகிற வரைக்கும் கல்லாமலே இருக்கான் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து கேட்குறாரு. கற்றவர்களுக்கு எங்கே போனாலும் அவங்க நாடு தான், எங்கே போனாலும் அவங்க ஊர் தான். இது தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து என்னென்னா எல்லாரும் வந்து கல்வி கற்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து கொஷினாக கேட்குறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் அப்படின்னா ஒருமைனா என்னது? ஒருமைனா வந்து என்னென்னா ஒருமைப்பாடு இல்லை, ஒரு பிறப்பு. ஒருமைனா இங்கே என்னத்தை குறிக்குதுன்னா ஒரு பிறப்பில் வந்து என்னென்னா நம்ம கற்றுக்கிட்ட கல்வி வந்து என்னென்னா எழுமையும் அப்படின்னா 7 ஜென்மத்துக்கும் 7 பிறப்பிலையும் என்னென்னா ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பை நம்மளுக்கு தரும். ஒரு ஜென்மத்தில் நம்ம வந்து என்னென்னா கல்வி கற்றுக்கிட்டா அது வந்து என்னென்னா 7 ஜென்மத்திலையும் நம்ம 7 பிறப்பிலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது என்ன ஆகுமா, அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஒருவனுக்கு 7 பிறவிலையும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவதற்கு இப்போ படித்தவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க கல்வியால் ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த கல்வியால் மற்றவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த கற்றறிந்தவங்களுக்கு எப்படி இருக்குமா, அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்களாம். நம்ம கற்றுக்கிட்ட கல்வியால் என்ன பண்ணுறது, உலகமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இன்னமும் வந்து இவங்க வந்து என்னென்னா அந்த கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு. தான் இன்புற்ற கற்ற கல்வியை பார்த்து என்ன அது உலகமே இன்புறுறது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, கற்றறிந்தவர்கள் மேலும் அந்த கல்வியவே விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை அப்படின்னு சொல்கிறாங்க. கேடில் அப்படின்னா என்னது, கேடு அப்படின்னா என்னது மோசமானது. கேடு இல்லைன்னா என்னது இல்லைன்னு அர்த்தம். கேடு இல்லாத அப்படின்னு அர்த்தம். கேடு இல்லாதனா அழிவில்லாத அப்படின்னு அர்த்தம். விழுச்செல்வம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான மதிப்புமிக்க ஒரு செல்வம். அழிவில்லாத மதிப்புமிக்க செல்வம் என்னதான், கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இது வரைக்கும் ஒரு பொருள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா இதிலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் ஒரு பொருள். ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடு அப்படின்னா செல்வம். மற்றவங்களுக்கு வந்து என்னென்னா மற்ற எதுவுமே வந்து என்னென்னா ஒருவருக்கு செல்வமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது சிறந்த செல்வமாகுமா, ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்னென்னா கல்வி மட்டும்தான். கல்வி தவிர மற்ற பொருள்கள் வந்து என்னென்னா சிறப்பான செல்வமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இதோட வந்து என்னென்னா 10 திருக்குறள் வந்து பார்த்துருக்கோம் கல்வி அப்படின்ற டாபிக் கீழே. இதை வந்து என்னென்னா நல்லா வந்து என்னென்னா பொருள் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னா படிக்க ட்ரை பண்ணுங்கள். பொருள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து திருக்குறள் கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். எவ்ரி இயர் வந்து ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.